ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சிக்கல் மேல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை மீட்கும் முயற்சியில் தோல்வியடைந்துள்ளார். இதனால் அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் இருப்பதை நிரூபிக்க ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதற்காக அவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மேய்கீழார்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் ராமநாதபுரம் அருகே வாலாந்தரவை அடுத்த தெற்கு காட்டூரைச் சேர்ந்த ஒய்யாரமகன் பன்னீர்செல்வம் என்பவர் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் விஷ்ணு சந்திரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெயரிலேயே இருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் பெயரில் இருவர் சுயேட்சையாக போட்டியிடுவதால் மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்பதற்காக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஏற்பாட்டை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.